ஹலோ மை டியர் ப்ரோஸ் அண்ட் சிஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் என்ன வீடியோ போடுறதுன்னு கேட்டேன். எல்லாம் கிராணி போடுன்னாங்க. ஸோ அதுதான் கிராணியோடு இறங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிராணியை பர்பிள் போஸ்ட்டில் அடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிராணி கேமில் கார் எஸ்கேப் பண்ணலான் இருக்கோம். ஸோ டே 1 ஆகிடுச்சு. என்ன பண்ணனா தூக்கத்துலேருந்து பொறுமையாக எந்திரிக்கிறாப்புல. கைஸ், இவன் பார்த்திங்கன்னா பார்க்கத்தாத்தா பெருசு இருக்கிறான். அந்த கிளவி ஓஞ்சி ஒன்று விட்டானா ஜெத்தே போயிடுவாது. என்ன லாஜிக் மாரோ. சரி, முதல்ல அந்த கிளவி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாங்க. சவுண்டு போட்டு வர வைக்கலாமா? இல்லைங்க, அதுவே வருது. பரவாயில்ல. சரி, ஓகே. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இங்கே சவுண்டு போட்டுட்டு இந்த பிளாங்கை தட்டி விட்றலாம். ஏன்னா அந்த பிளாங்க் நமக்கு தேவைப்படும். சரி, ஓகே, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few moments later. ஓகே கைஸ், இந்த கிளவி ஒரு வழியாக வந்துட்டா. ஓகே, இப்போ போய் அந்த பிளாங்க் அடித்து உடச்சிருவா பாருங்கள். பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு. இதையும் எடுத்து போடலான் இருந்தேன் ஷார்ட்ஸில். சரி, அதுவும் எடுத்து போடுவோம். கண்டென்ட் கிடைக்காது, நல்லது தானே. ஓகே கைஸ், இப்போ அது அவன் வெளியே போகிற வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணணும். கீழே சட்டம் போட்டுடலான்னு பார்த்தா நம்மளும் சேர்ந்து கீழே வந்துடும் நினைக்கிறேன். சந்தோஷம், நாசமாக போச்சு, விழுந்துட்டேன். ஸோ இப்போ வேறு சத்தம் கேட்டு கீழே வருவாளே. மணி அடிச்சிட்டேன் கைஸ். இப்போ அதான் வருவா, பார்க்கலாம். வருவாளா? வாடி 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 வந்துட்டாங்க. பரவாயில்ல. உடம்பே சரியில்லை கைஸ், நாசமாக போச்சு எல்லாம். என் வாய்ஸே மாறி போச்சுங்க, தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. சரி, ஓகே கைஸ். ஸ்கூலில் வேறு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்டாங்க எனக்கு. எல்லா கதையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம இந்த சத்தம் போட்டு அந்த கிளவி இந்த பக்கம் வர வச்சிடலாம். எனக்கு நம்ம இப்போ மேலே தான் போகணும், அதனால் சொல்கிறேன் கைஸ். நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் லைனை கொண்டு போய் கீழே போட்டுடலாம். A few moments later. கைஸ், ஓகே, அந்த சத்தம் போட்டு கிளவியை வர வச்சிட்டேன். நான் போனான்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அவள் போயிட்டான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வர்றதுக்கு இதாக இருக்கும். நான் என்னத்துக்கு இந்த வேலையை பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த கேம் பிளே விளையாண்டது என் தம்பி தான். பாதி தூரம் என் தம்பி விளையாண்டுருப்பான், பாதிக்கு மேலே தான் நான் விளையாண்டுருக்கேன். அவன் விளையாண்டுருந்தான், கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நான் சரி கூடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நான் வாங்கி விளையாண்டுட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக விளையாண்டுருந்தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்குள்ளே சத்தம் போட்டுட்டோம். A few moments later. ஓகே, இப்போ அந்த கிளவி வந்துட்டா. அந்த கிளவி உள்ளே போன உடனே கதவால் பக்குன்னு சாத்திடணும். பூட்டு ஐயோ வயசு ஒரு வழியாக பூட்டிட்டேன். ஆன் பண்ணி விட்ட வேண்டியது தான். உள்ளே வர நாற்றத்திலே சுற்றுருவாங்க. சரி, ஓகே கைஸ். கேஸ் லைன் போகணுன்னா நமக்கு இது தேவை. அது என்ன, கார்கி தேவை. டிக்கியில் தான் கேஸ் லைன் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கார்கி வேணும். ஸோ உள்ளேயே ஒன்றும் இல்லை கைஸ், திறக்க முடியல. கார்கி வேணும். கரெக்டு. கேஸ் லைன் இங்கேயே போட்டு வந்துடலாம். ஓகே, அதை ஆஃப் பண்ணிடலாம். நேரம் செத்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு என் தம்பி என்னத்துக்கு ஆன் பண்ணான்னு தெரில. எனக்கு அந்த மாதிரி புகை வந்துட்டு இருந்தால் பிடிக்காதுங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். அது எனக்கு ஓசிடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு சில ஓசிடி பிரச்சனைகள். சரி, ஓகே கேஸ். அங்கே ஒன்றுமே கிடைக்கல. நானும் ரொம்ப நேரமாக தொலைவி பார்த்துட்ருக்கிறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நிறைய கட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த சிவேஜ் எஸ்கேப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சுங்க. கிராணி 1, கிராணி 2ல் கூட நான் ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடுறேன். பட் 1ல் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது. ஈஸியாக பண்ணிடுவேன், பட் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இவனுங்க வேறு சும்மா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பானுங்க. சரி, ஓகே. ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு இப்பொழுதைக்கு நமக்கு. கிளவியும் போட்டாச்சு, கொஞ்சம் தைரியமாக இனிமேட்டு நடக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், இதை போய் இப்போ நம்ம காரில் போடணும். கைஸ், மறக்காமல் எல்லோரும் நம்ம காருக்கு போகிறதுக்குள்ளே லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண கிடையாது கைஸ். நான் வேறு 5:30 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்குறேன். 4 மணிக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. நான் உட்காந்து 2:30 மணிக்கு உட்காந்து விளாண்டு எடுத்தது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம மேலே போயிடலாம். வந்துட்டான். நாசமாக போச்சுங்க. அடியே கிளவி, பல்லு விளக்காமல் வாயை கொண்டு வந்து என் மூஞ்சிக்கிட்ட வைக்கிறியே. நீ நல்லா இருப்பியா?
இப்படி வரேன் கைஸ். இவ்வளோ அடிக்கிற அடியில் பறக்கணுங்க. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். நம்ம பறக்கணும், ஒரே அடியில் பறக்கணும். பாருங்க, மொத்த வெறி அவன் மேலே காட்ட போகிறேன். அடிக்கிற அடியில் பாரு, கன்று மட்டும் கிடைக்கட்டும். சரி, ஓகே கைஸ். எப்பயுமே அவுட் ஆக மாட்டான் அவ்வளோ சீக்கிரம், பட் இந்த டைம் அவுட் ஆகிட்டேன். சை, அவமானமாக போச்சே, இவ்வளோக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டேனே. போயும் கிளவி இவ கிட்ட நான் அவுட் ஆனேன்னா என்ன நானே செருப்பால் அடிச்சிக்கோ. இதுக்கடா அவுட் ஆன டே. A few moments later. ஓகே கேஸ், ஒன்றுமே கிடைக்கல. நான் ரொம்ப நேரமாக தொலைவி பார்த்துட்டேன். நமக்கு லக்கே இல்லைங்க. அங்கே எதோ இருந்தது, என்ன இருந்ததுன்னு தெரியல. ஓகே, ஸ்பெஷல் கீ இருக்குது இப்போதைக்கு. அது ரிமோட்டாக ஷார்ட் கன் பீஸான்னு தெரில கைஸ். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சனில் பட் ஒரு பொருள் இருந்தது, ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். சரியாக நோட் பண்ணல நான். பார்க்கலாம். ஆக்சுவலி இது விளையாடுறது நானே இல்லை, இப்போ இது தம்பி தான் விளையாண்டுருக்கான். வாய்ஸ் கொடுக்குறது தான் நான். அவன் என்ன எதுக்கு பார்க்காமையே போனான்னு கூட எனக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம போய் ஸ்பெஷல் கீயை போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ நம்ம கீழே போயிடலாம். அவன் மேலே தான் வருவா. இப்போ ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்கான்டே, கீழே போடா இருக்கா பேசுவீங்க. ஏன் இங்கே நிற்கிறானே தெரில. இருங்க, நான் அப்படி இந்த இடத்துல ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணி விட்டுறேன். A few moments later. கைஸ், அவன் ஏன் அங்கே நின்றுட்டு இருந்தானே தெரில. நான் வந்து மறுபடியும் கீழே வந்து அந்த சத்தத்தை போட்டு விட்டேன். ஸோ அந்த கிளவி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவளை கொல்ல போகிறோம். போடுறா. என்னங்க அந்த ஆன் பண்ணாமல் ஆனில் தான் இருந்ததா? ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த கிளவியை மறுபடியும் போட்டு தள்ளிட்டோம். எப்படி இங்கே பாருங்கள், கன்று மட்டும் கிடைக்கட்டும் பாருங்கள். ஓட சுடுறோம் பாருங்கள் அவளை. வரட்டும் காலை வரட்டும் கைஸ். என் என்ட்ரி அப்புறம் தாங்க கேம் சூடு பிடிக்கும். என்னங்க அது, இப்போ தான் 7 நிமிஷமே இருக்குது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். அமிர்தத்தை அருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. கார் பேட்ரி கிடச்சிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வந்துடலாம். அதை இன்னும் புக்கு வேறு எங்கே இருக்குன்னே தெரில. இங்கே தான் எங்கேயாவது கீழே கிடக்கும். இந்த நாய் பார்க்காம வச்சிட்ருப்பான். சரி, ஓகே கைஸ். அதுக்குள்ளே நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன், என்ன கேட்குறதுன்னு தெரியாமல். அடே சொல்லுங்கடா ஏதாவது சொல்லுங்கடான்னு. அவனுங்க கிராணியாக தான் சொல்கிறானுங்க. ஒருத்தன் மட்டும் கிராணி ஈவில்னு அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தான். சரி, ஓகே, பார்க்கலாம். எல்லாம் போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். சரி, ஓகே கேஸ். நானும் வந்து தொலைறேன், ஒன்றுமே கிடைக்கல கேஸ். நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஐயோ ஏங்க துரத்துறாங்க, பின்னாடி தாங்க வரா. ஐயோ அவளை பார்க்காம நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். இப்போலாம் நான் வந்துட்டேன், என்கிட்ட தான் இப்போ ஃபோன் இருக்குது. நான் வந்து கேம் பிளேக்குள்ளே வந்துட்டேன் கைஸ். வந்துட்டோம்ல. ஓகே, இன்ஜின் பாட்டுருக்கு, எடுக்க ட்ரை பண்ணி எடுக்க முடியல. ஓடுற ஓட்டத்தில் எடுக்க முடியல. ஓகே, அதை திறந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அடி வாங்கிடுவேன். சரி, ஓகே, இது வாழை தான். கிளவியை சுற்ற விட்டு நம்ம போய் என்னென்ன இருக்குன்னு பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, புக்கு முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, கிச்சன் சைடு தான் இருப்போம். ஓகே, வாடி கைஸ். அவளை துரத்த விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலாம். நேராக ஒன்றும் பண்ண முடியாது அவளாலலாம் என்ன. சரி, ஓகே. இப்போ இந்த 2 ட்ராவலையும் ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஒன்றையாவது கொடுங்கடாடி கைஸ். அடுத்து என்ன ஸ்கேப் பண்ணுறது, இல்லை அடுத்து என்ன கேம் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இருந்தாலும் என் தம்பி வந்து ரெக்கார்ட் பண்ணி தள்ளுறான். அவன் என்னென்னமோ ரெக்கார்ட் பண்ணுறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் ரெக்கார்ட் பண்ண நிறைய வீடியோ அறகுறையாக இருந்தது, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். நான் அதுக்குள்ளே வந்து ஃபோன் எங்கள் அப்பா அம்மா கேட்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு கோளாறுகள் நடக்க ஆரம்பிச்சிருது. ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து வீல் கிராங்க் தான் இருக்குது. வீல் கிராங்க் தேவைப்படாது. இப்போ நம்ம சரி கீழே போயிடலாம். கீழே போய் ஷார்ட் கன் பார்ட்டை போட்டோம்னா ஷார்ட் கன் ரெடின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாமா? எங்கடா கைஸ்? இந்த இடத்துல சத்தம் போட்டுக்கலாங்க. அவன் இங்கே வருவா அப்போ தான் கைஸ். இந்த வாய்ஸ் மட்டும் கரன்னு பண்ணுறது மட்டும் கண்டுக்காதீங்க. பேசும்போது தான் அது கரெக்டாக தொண்டை கட்டுது எனக்கு. சல்லாடாடே, இந்த மழை காலம் வந்ததுலேருந்து இந்த மாதிரியே தான் இருக்குங்க என் குரல். இது வேறு நேரமாக இருந்துச்சு எடுக்கிறேன்னா, நான் வந்து பல்லு கூட அவ்வளோக்கா பேசிகிட்டு இருக்கிறேன்னா அது அதனால் அப்படி இருக்குது. சரி, ஓகே. ஏங்க அதை கிளவி பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஆமாம், பார்த்துட்டா கைஸ். சரிப்போ
பார்த்தவனும் பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த தவழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். புக்கை வச்சனா இல்லையா, புக்கை வச்சானா இல்லையான்னு மறந்துட்டேன். சரி ஓகே கைஸ், எல்லாம் ஊதிட்டாங்க எங்கள் வீட்டு சைடு. 5:30 மணி ஆச்சு அப்போ. சரி ஓகே, கட்டிங் ப்ளேயர்ஸ் எடுத்துகிட்டு, நான் எதுக்கு கட்டிங் ப்ளேயர்ஸ் எடுத்தப்போ தேவையே இல்லை, கீழே போட்டு போ. ஆமாங்க, ஷார்ட்கன் பார்ட்டு தான், முன்னாடியே பார்த்த மாதிரி ஷார்ட்கன் பார்ட்டு தான். கீழே போய் இப்போ போடுறோம், அவளை பறக்க அடிக்கிறோம். ஏய் கிளவி, இப்போ பாருடி அடிக்கிறா அடியில் தமிழுக்கு இழிஞ்சு தொங்கட்டும். அடித்தது யார்? எம்கே சென்சேன்னு சொல்லட்டும். இப்போ வர்ற கன்று கிடச்சிருச்சுங்க. ஏய் வாடிக்கே வா. என்னடா அது எப்போ வேறு மாதிரி கூப்பிட்ற? சரி ஓகே, நேரம் வந்திருப்பான். இப்போ வா, நீ கிட்ட வரைக்கும் நான் கண்ணை போடுவேன். வா வா சீக்கிரம் கிட்ட வா. வா போடு, வா இல்லையே பல்லு வளர்க்கல தானே பாரதேசி சாவடி. ஓகே, அவளை போட்டு தள்ளியாச்சு. இப்போ புல்லட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான், லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அவள் எப்போ வந்து தொலைவானே தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் பேட்டெலாம் ஃபிட் பண்ணிடலாம். இன்னும் ரெஞ்சு கிடைக்கல ஸ்க்ரூ ட்ரைவர் ட்ரை பண்ணதுக்கு. ஸ்பார்க் ப்ளக் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், போட்டலாம் இல்லையா, போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்ரி போட்டாச்சு. வேறு கார் கீ கிடைக்கல, பேட்லாக் கீ வேணும். இன்னும் என்னென்ன வேணும்? பேட்லாக் கீ, ரெஞ்சு, அப்புறம் கார் கீ, இது 3 தான் நினைக்கிறேன். வேறு என்ன வேணும்? வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது 3 பொருள், இன்னும் 3 பொருள் தேவைங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? காக் வீல். இன்னும் ப்ளே ஹவுஸ் கீயே கிடைக்கலடா, அது எதிராக காக் வீல் எனக்கு. சரி ஓகே, இந்த கட்டையை வேறு குறுக்க போடுறானுங்க பாருங்கள். கட்டையை குறுக்க போடுறேன், நீ போடுறப்பட. சரி ஓகே, இப்போ இந்த ஸ்பைடரை வந்து மூடி விட்டு நம்ம அதை என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். போடு. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. என்ன இருக்குது இதை கீழே போட்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? ரெஞ்சு. அப்போ அடாடே கேஸ்வரிலே ஒரு ரெஞ்சு கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு கார்கி பேட்லாக்கி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன பொருள் தேவை? வேறு எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்கி பேட்லாக்கி மட்டும்தான். ஓகே, இந்த தலை ப்ளேஸ் பண்ணிட்டு கட்டிங் பிளேயர் வேறு கீழே கிடைக்க. சரி, முதல்ல என்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை லோட் பண்ணிக்கலாம். இந்நேரம் கிராணி எந்திரிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரி பார்க்கலாம் கைஸ். A few moments later. ஓகே, அந்த கிராணி வந்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாங்க, அந்த கிராணி வந்துட்டா, அதனால் குறுக்க கட்டையை போட்டு நான் வந்துட்டேன். எங்கள் பாருங்க, அந்த பொம்மை தடுத்து நிறுத்துது கிராணியை. மறுபடியும் நெத்திலே போட்டோம். நெத்தி போட்டு வச்சுக்க அதாடா. அது இல்லையே, அந்த பாட்டு தப்பாக போடுறேன். சரி விடுங்க. கன்னை லோட் பண்ணிட்டு இதை கீழே போட்டு விட்றலாமா? இந்த எப்படியும் நம்ம மறுபடியும் கீழே தான் போவேன். எங்கள் பாருங்கள், குறுக்க படுத்துட்ருக்குறா. ஓரமாக போய் படுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதான் கட்டிங் பிளேயர் எடுக்கிறது தான் கீழே வந்துட்டுருக்கோம். அதுதான் நான் கண்ணு கீழே போட்டேன். லஞ்ச் எடுக்க அங்கே இருக்கேன். சரி ஓகே, அப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு கீழே போய் அது இதை டைட் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன இருக்குது? ஓகே, 1 2 3 4 5 6 6 டைட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தேவையில்ல. டே சளி, என் கையில் மட்டும் அது கிடச்சதுன்னு இங்கே அவ்வளோதான், குழந்துருவேன். சளியை கூட குழப்பேடா. அது என்னடா கர்மாவே பேசிகிட்டு இருக்கேன். சரி விடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க கைஸ். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறணும். நீ பண்ணலைன்னா இன்றைக்கி நைட்டு உன் கனவில் கிளவி வந்து சந்திரமுகி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவான். எல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அதை கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்கன்னாடி. சரி ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என் நண்பன் ஒருத்தன் தான். அவன் பேரை நான் மென்ஷன் பண்ணுறதா என்னென்னு தெரில எனக்கு. பட் அந்த நண்பன் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பான். வெரி தேங்க்யூடா. ஓகே கைஸ், அவனுக்கு சொல்லியாச்சு ஒரு இது வாழ்த்து அழிச்சி, அது என்ன நன்றிகள் பல. ஓகே, சேஃப் இருக்குது. அப்போ சேஃபில் என்ன இருக்கும்? பேட்லாக்கி இருக்குமா, இல்லை வேறு என்ன இருக்கலாம்? நமக்கு என்னென்ன தேவை? பேட்லாக்கி, கார்கி. ஓகே, கார்கி இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் என்ன கிடைக்கிதுன்னு. சேஃப் வேறு இப்போ நம்ம போகணுமா? மாசமாக போச்சு.
ஓகே கைஸ், இப்போ நம்ம 14 நிமிஷங்களை கடந்திருக்கோம். பார்க்கலாம். 14 நிமிஷம்னா பாருங்கள், இன்னும் ஒரு 13 நிமிஷமாட்டம் இருக்குது. 13 டன் டன் 10 நிமிஷமாட்டம் 12 நிமிஷமாட்டம் இருக்குது. இல்லை 10 நிமிஷம் தான். ஓகே 10 நிமிஷமாட்டம் இருக்குது. ஸோ இன்னும் 10 நிமிஷம்னா அந்த ஒரு பேட்லாக்கியை தேடி நான் 10 நிமிஷம் அலைய போகிறேன். ஓகே ரைட்டு விடு. இப்போ நம்ம கேஸில் என்ன தூக்கி இங்கே ஊற்றுவோம். ஊற்று கைஸ். இதில் வர சவுண்டை கேட்டோம்னா வந்துட்டு அது என்ன சுச்சு போகும்போது ஒரு சத்தம் மாதிரியே இருக்குங்க கைஸ். நான் என்ன பண்ணேன் யாருன்னா அப்படியே வாய்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு வெளியே இருக்க சவுண்டு அப்படியே அந்த வீடியோவில் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிடுது. அதனால் நான் அந்த கேமோட ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவேன். இல்லைன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இங்கே பேசுகிறது கத்துறது எல்லாமே இதில் கேட்கும். அதனால் நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவேன். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இனிமேட்டு இதில் அந்த ரெக்கார்டர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி ஆஃப் பண்ணுறது நான் மறந்து தொலைஞ்சிருக்கேங்க. ஆடியோ ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்களா கைஸ்? நான் இங்கே பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்து இந்த கிளவி வருது. வாடி இப்போ பாரு உன்னை சுத்த விட்டு வர்றேன் கைஸ். இவளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு போனவ ஒரு மண்ணுக்குள் ஆக்கிடலைங்க. ஓகே ஒரு மண்ணுக்குள் ஆக்கிடாதக்கிட்ட தான் காலையில் அடி வாங்கினியா இல்லச்சி ஃபஸ்ட்டு டேயில் அடி வாங்கினியான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. எந்நேரம் அவள் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா வரமாட்டேங்கிறா? வரா கைஸ். அப்படியே சுட்டு விட்டா. இல்லை, அவளை கிட்ட வர வச்சு வயிற்றுல போடணும். போடு. இன்னும் 2.5 நிமிஷத்துக்கு அவள் தொல்லை இல்லை. இந்த அவனா இந்த அனிமீலெலாம் அப்படிமானுங்களா? அது மாதிரி நான் இருக்கிறேன். ஓட்டக்கார மாதிரி வாயில் சத்தம் வந்துட்டுருக்குது. கைஸ், அப்புறம் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கங்க. எனக்கு சொட்டையே விழுந்துட மாட்டேங்குது கைஸ். பயங்கரமாக டேண்ட்ரஃப். நானும் சொரிஞ்சு தள்ளுறேன், எடுக்கிறேன்ட்டு நானே கையிலேயே எடுக்கிறேன் ஒவ்வொன்றா. இதனடா மோசமாக போயிட்டுருக்கு. தொண்டை ரொம்ப மக்கர் பண்ணுதுங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவீங்க போங்க. அப்படி தான் இருக்கும். வாய்ஸ் ரொம்ப கேவலமாக போயிடும். நான் எப்படியாவது சரி பண்ணணும். சரி ஓகே. இதில் என்ன ஃபோட்டோ தேவைப்படாது. இந்த கிளவியும் இன்னும் வரல. என்னங்க இது ஒன்றுமே கிடைக்கல. சரி, நான் ஏதாவது பொருள் கிடச்சா உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, இந்த ஸ்பைடர் கீ கிடச்சது. அதை தூக்கி நான் கீழே போட்டேன். ஓகேங்களா. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல, அதை கன்னை வச்சு சுட்டு கீழே தள்ளிடலாம். வாய்ஸ் லைட்டாக லோவாக இருக்குல்ல. தண்ணி குடித்தேன், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தண்ணி கூட குடிக்காமல் அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன்டாடி. அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கடா. நான் ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்து பைத்தியமாவே அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான். நான் உட்காந்ததுக்கு தான் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு வேகமாக வீடியோவெல்லாம் ஷார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என் தம்பி ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டான். அதனால் 45 நிமிஷமாட்டம் ஆயிடுச்சு இந்த வீடியோ. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். நான் யோசிச்சு பாருங்கள், 45 நிமிஷத்தை நான் அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன்னு தெரில. பார்க்கலாம். அவ்வளோ சுருக்கி இருக்குன்னா நான் எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே. இந்த கிளவி வேறு எங்கேருந்து வரான்னு தெரில. வந்தானா அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க. வாடி சீக்கிரம், டைம் ஆகுது. சரி கைஸ், அவன் வந்தானா நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். அவன் அங்கே வர்ற மாதிரி தெரியல. அதனால் நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தா ரஸ்டி பேட்லாக்கி இருக்குது. அடே, நான் சீவேஜ் எஸ்கேப் பண்ணடா, கார் எஸ்கேப் பண்ணுறேன்டா. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க என்ன? ஒரு நல்ல பொருளாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணுறது? ஓகே, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே சத்தத்தை போட்டுட்டு நம்ம அந்த சைடு ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு தேவை. ஏன்னா அடுத்து நம்ம இப்போ கீழே தான் போய் ஆகணும். ஏன்னா வேறு எந்த பொருளுமே மேலே இல்லை. நான் எங்கே தொலைவணும் இதுக்கு மேலே? ப்ளே ஹவுஸ் கீ, அப்புறம் மெலனு, அவ்வளோதான். வேறு அப்புறம் கீழே இது பார்க்கலான் இருந்தேன். சரி பார்க்கல. அதை நான் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. அதனால் அந்த கீழே ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குல்ல, அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போதே வரா பாருங்கள். போடு நெஞ்சிலே ஒன்று. ஓகே, நெத்தியில் போட்டேன்னா சந்தோஷம். இல்லை வாயில் போட்டேன்னா வாயில் வைக்கப்பட்ட அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன யார் எப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வாயில் வைக்கப்பட்ட டேஷ். இந்த டேஷ் இருக்க இடத்துல என்ன போடுங்க? ஏதாவது ஒரு வார்த்தை, வடை அல்லது கால், இது மாதிரி ஏதாவது இந்த போடுங்க கீழே பார்க்கலாம். யாரோட கமெண்ட் நல்லாயிருக்கோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி இந்த ஓட்டைக்குள்ளே போட்டு வச்சுருவோம். போடுறா.
ஏய் உள்ளே உழுவு விழுந்துருச்சு, நானும் விழுந்துட்டேன். ஓகே கைஸ். வேறு எதுவும் தேவையில்ல நினைக்கிறேன். கட்டிங் பிளர் உள்ள தேவையில்ல. இது எதுக்கு நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகிறேன்னா வந்து உள்ளே வந்து ஒரு அந்த அது என்னடா இடம் சீவேஜ் எஸ்கேப் பண்ணுற இடத்துக்கிட்டே வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்த ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஏதாவது லூட் இருக்கும். ஓகே கைஸ், நான் அந்த இடத்துல போய்ட்டு சத்தம் போட்டு பார்ப்போமா கிராணி வராளான்னு. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இருந்தாலும் சும்மா தட்டி விட்டு வருவோம். கைஸ் இங்கே நான் இந்த வேலை பண்ண பார்த்தீங்களா, இந்த கம்பி வந்து குறுக்க அடைச்சிக்கிச்சு. இதுக்கு நான் படாது பட்டேங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன். அவ்வளோ நேரம் ஆச்சு இது மறையிறதுக்கு. ஓகே, அது மறைஞ்சாட்டி காட்டுறவங்களுக்கு. அந்த கிளவி ஓடினேன் இப்போ தான், அந்த என்ன ஸ்பைடர் பூச்சி. ஆனால் வந்து இப்போ அந்த பக்கம் தான் இருக்கா. எனக்கு சவுண்டு, அதாவது அந்த பக்கம் டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஏதாவது இருக்குது? ஒன்றும் இல்லை. எப்போயாவது நான் வரும்போது அந்த இடத்துல ஏதாவது இருக்கும். பட் வந்து இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ஆப் அடிக்கிறானுங்க. சரி ஓகே, பார்க்கலாம். அது அந்த அவ்வளோ அங்கே அது கண் வேறு தெரிய மாட்டேங்குதுங்க. ப்ரைட்னஸ் வேறு ரெக்கார்ட் பண்ணும்போது கம்மியாக வச்சுருக்கிறேன் நாட்டுக்கு. சாமி, கண் தெரிய மாட்டேங்குது. ஓகே, மாவனும் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். வேறு எங்கே இருக்கிறான்னு தெரில, நாசமாக போனவன். சரி ஓகே. இவருக்கெல்லாம் பயந்துட்டு இருந்ததுக்கு மேலே வேலைக்கு ஆகுது. குடுன்னு ஓடி போய் உக்காந்துக்கலாம். எங்கே அந்த குட்டியாக போகுது பார்த்தீங்களா, அதுங்களோட சவுண்டு கேட்குது. ஐயோங்க அங்கே தாங்க நிற்கிறான். அவளுக்கு வேறு காது கேட்காது கைஸ், அதான் பிரச்சனை. ஓகே, இங்கே என்ன இருக்குது? கறி. அதை நான் எப்போயோ எடுத்துட்டேன்டா. எதுக்குடா எனக்கு கறி? அந்த மேலே குட்டி எட்டுக்கால் பூச்சி இருக்குல்ல கைஸ், அதுக்கு வந்து அந்த கறியை வச்சு அதை சாப்பிடும்போது அந்த பொருளை போய் எடுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பட்டனை வச்சு அதை மூடிட்டு அப்புறமா போய் கூட எடுக்கலாம். லிஃப்ட்டை கூட நான் இன்னும் போய் திறந்து பார்க்கல, அது கூட பண்ணல. நான் நேராக வந்து களத்தில் இறங்க போடுறேன். இன்னும் நான் நிறைய இடத்த விட்டுனேன். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. பட் லிஃப்ட் வந்து நான் செக்கே பண்ணல. அதான் கிடச்சிருச்சே முன்னாடியே. எங்க இந்த பேட்லாக்கி இருக்கணும் கைஸ். வேண்டிக்கோங்க கைஸ். பேட்லாக்கி தோறடா. அப்பாடா கைஸ், பேட்லாக்கி கிடச்சிருச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த எடுக்கப்பட்ட பேட்லாக்கிக்காக வந்து ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்கடா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் அந்த கேட்ட கேள்விக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் வாயில் வைக்கப்பட்ட டேஷ் சொல்லுங்கடா. சரி ஓகே, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. ஈஸியாக நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சத்தியமாக முடியல. சரி ஓகே, அந்த கிளவி இங்கே வந்ததுன்னா நம்மளை ஃபாலோ பண்ண வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே நின்றுருந்தா வேலைக்கு ஆகாது. இங்கே போய் பார்ப்போம். என்னங்க இங்கேயும் காணோம். இப்போ நான் அங்கே போனேன்னு இங்கே மேலே கரெக்டாக அங்கே நின்றுட்டுருப்பா. நாசமாக போனோம். இப்படியே தான் பண்ணுவா கைஸ். ஓகே, அவளுக்கு காதும் கெட்டு தொலையாது, சத்தம் போட்டுட்ருக்கிறேன். சரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா கட் பண்ணிட வேண்டியது தான் கைஸ். அவள் வர்ற மாதிரி தெரில. சரி வெளியே போயிடலாம். எங்க இப்போ வராங்க கைஸ் பார்த்தீங்களா, அந்த 8 கால் மட்டும் 2 கால் வெளியே நீட்டிகிட்டு இருந்தது. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, எங்கே போகிறாங்க? சரி ஓகே, இப்படி போயிட்டா நம்ம வந்து நேராக வட்டாமே அப்படின்ட்டு கிளம்பிடலாம். அஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஐயோ, இந்த ரூட் இல்லையா? மேலையா? ரூட்டே மறந்துட்டேன். சரி ஓகே, இது இந்த ரூட்டா? இது இல்லையே. ஓகே, இந்த ரூட்டில் போகலாம். பட் ஐயோ, கிளவி வேறு வருவாளே. சரி பார்த்துக்கலாம். அவளாம் நம்ம மேலே கை வைக்க முடியுமா? நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள், நம்ம மேலே கை வச்சா தெரிச்சிடும் அவள் தலை. சரி ஓகே, ரைமிங்காக பேசுகிறான்னு தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தையை விட்டுவிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். வீட்டில் எனக்கு சரிப்படி தான் விழுவோம். இப்போ ஓகே, அவன் வந்து கார்க்கிங்கிற மாதிரி பேட்லாக்கியை போய் போட்டுருவோம். கிளவிக்கான இருக்க போகிறாங்க. கொஞ்சம் சைடு வாங்கிட்டே போவோம். நாசமாக போனவன் எங்கேருந்து வருவானே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம போயிட்டு இப்படி சுற்றிட்டு வரும்போது இது எப்படிடா தூக்குறது மறந்து போச்சு. கீழே இருந்து தூக்கணுமா? அழுத்து. இது நீங்கள் வந்து எப்பயுமே ஒன்று சொல்கிற மாதிரிங்க, எங்கேயாவது தூரமாக கிராணி வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கிராணி ரொம்ப நேரம் கண்ணில் பண்ணேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எங்கே வேணாலும் அவள் இருக்கலாம், பொறுமையாக நடந்து வந்துட்டுருப்பா. திடீர்னு நீங்கள் கிட்டே போகும்போது அதாவது டர்னிங்கில் பார்த்துட்டாங்கன்னா பட்டுன்னு அடிச்சிடுவா. ஏன்னா உங்களால் டர்னிங் டக்குன்னு திரும்பவும் முடியாது, முன்னாடியும் போக முடியாது. முன்னாடி போனால் அவள் அடிப்பா, பின்னாடியும் போக முடியாது. உங்களால் கண்ட்ரோல் வராது. பட் நான் சில டைம் தப்பிச்சிருக்கேன், சில டைம் அதுவும். சரி அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டே இருப்பேன். அதுவும் பின்னாடி டிராஃபிக்னு வச்சுருந்தானா மாட்டிட்டு செத்துருவீங்க. ஸோ பார்த்து அதுவும் செவ்வறு. ஐயோ பார்த்தீங்களா வந்துட்டா, சைலண்ட்டாக வந்துட்டா பாருங்கள். பல்லு வளர்க்காத கிளவி. எனக்கு அப்போவே ஒன்று ஆத்தடிச்சு தெரியும். எத்தனை வருஷமாக பல்லு வளர்க்கலையோ. கைஸ் நம்ம எஸ்கே பண்ண போகிறதுனால இவளை பாடையில் ஏற்றிடுவோம். போய் சாவு.
ஓகே கிளவி டாட்டா. என்னடா அது கார்க்கு எடுத்தாச்சு. விட்றா காரை ரிவர்ஸில் ஸ்வை போடு. இப்போ வர்றா ஒரே அடி தெரிக்கணும். எங்கடா ஒட்டைய மாட்டேங்குது. அப்பாடா கைஸ் ஒரு வழியாக லைக் பண்ணுங்கள். டேய் பாருங்கடா டே சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கடா. முடிச்சிட்டேன். கிளவி வாயில் ஜிலேபி. ஓகே கைஸ் கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கடா டே கிரிக்கன்ஸ். ஓகே பாய்.